ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்குன்றம் ஐயப்பன் கோவில் மகர விளக்கு பூஜையை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன சண்டே நடந்தது. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால எடிட் பண்ண முடியல வீடியோ. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் வீடியோ அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கோவிலில் நடந்த நிகழ்ச்சி தான். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கோவிலில் அன்றைக்கி காலையில் பூஜைலாம் நடந்தது, ஹோமங்கள், அதுக்கப்புறம் அபிஷேகம் இதெல்லாம் நடந்துச்சு. அதோட வீடியோ தான் இது காலையில் நம்ம எடுத்தது. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து அலங்கரித்து தேரில் வந்து வீதி உலா வந்ததெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் நடந்துகிட்ருக்க பூஜையை பார்த்துட்ருக்கோம். இல்லை பூஜை பார்த்திங்கன்னா மதியானம் 12 வரைக்கும் ஆகிடுச்சு. பூஜை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. நம்ம நல்லா அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம செங்குன்றம் பனையத்தம்மன் கோவிலேருந்து தான் சுவாமி கிளம்போம். அங்கேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம செங்குன்றம் பனையத்தம்மன் கோவிலேருந்து தான் வந்து சுவாமி கிளம்புனாங்க. எப்போவுமே வருஷம் அங்கேருந்து தான் கிளம்புவாங்க. தேர் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது சிவலிங்கத்துக்குள்ளே ஐயப்பன் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலங்காரம்லாம். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பி ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி வந்து கோவிலுக்கு போவாங்க. பாருங்கள், தேரில் அலங்காரத்தை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கார் சுவாமி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக லக்ஷ்மணன் கோவிலேருந்து மகளிர்லாம் வந்து அகலில் வந்து தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு அப்படியே ஐயப்பன் கோவிலுக்கு போய் லாஸ்ட்டாக நைட்டு பூஜை நடக்கும். ஒரு 2 நிமிஷம் அவசரம் தான் எல்லாருக்கும். எப்படி போவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட வந்திருக்கோம். இப்போ வந்து சுவாமி வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலில் கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு உள்ளேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வரிசை எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம்.